ஹாய் மச்சி, நம்ம ஆல்ஃபா மேலை பற்றி பார்த்துருக்கோம், பேட்டா மேலை பற்றி பார்த்துருக்கோம். ஆல்ஃபான்றவங்க வந்து டாமினன்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட், பேட்டா மேல் அப்படின்றவங்க வந்து இன்ட்ரோவர்ட் அண்ட் சமிசிவ். ஆனால் இந்த சிக்மா மேல் வந்து இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு புது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பைனரிக்குள்ளே வரவங்க. இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் நீங்கள் போடுற சட்டத்திட்டங்கள் படினா எங்களால் இருக்க முடியாதுப்பா, நான் ஏன் இஷ்டப்படி இருப்பேன், உனைய அதுக்குன்னு டார்ச்சர்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல், இந்த ஆல்பாக்கும் பேட்டாக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற ஒரு டைப்புன்னு நம்ம வச்சுக்கலாம். இவங்க பிஹேவியர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இவங்க வந்து எப்பயுமே தனியாக தான் இருப்பாங்க. தனியாக தான் இருப்பாங்கன்னா என்னடா அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து ஒரு கும்பல் இருந்தால் தான் நான் வந்து ஜாலியாக இருக்க முடியும், ஒரு 10 பேர் இருந்தால் அதான்ப்பா எப்பயுமே ஒரு ஃபன் அப்படின்னா கிடையாது. இவங்க தனியாக இருந்தாலுமே ஜாலியாக இருப்பாங்க. யாரோட எதிர்பார்ப்பும் இருக்காது இவங்களுக்கு. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீ வந்தால் தான் நான் போவேனா கிடையாது, நான் தனியாக போவேன், தனியாகவே ஃபன் பண்ணுவேன், உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்றதா இங்கே மீனிங். அதுக்குன்னு யாரோச்சும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை யாரோச்சும் ஜாயின் பண்ண கூப்பிடுறாங்க, வா இங்கே போவோம் அப்படின்னா அதையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. செகண்ட், நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க சர்க்கிள்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது, வெறும் ஒரு 3 பேர் 4 பேரும் தான் இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ். அந்த 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் செம்ம க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே வேவ் லென்த்தில் இருப்பாங்க. 4 பேருமே சிக்மா மேலே இருப்பாங்க. அதுக்குன்னு மித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர மாட்டோம் அப்படின்னா கிடையாது, அவங்க கூடயுமே வந்து போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 4 பேருக்கு இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ அவங்க பெருசாக வந்து சர்க்கிளை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. மூணாவதாக இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பப்ளிக்கில் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறது, தனியாக இருக்கும்போது இப்படி பிஹேவ் பண்ணுறது, ஒரு பையன்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்னா கிடையாது. பார்த்துக்கோங்க, அவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு இடத்துல மாற்றி பேசுகிறது, இந்த இடத்துல ஒரு மாதிரி முகத்தை காமிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால தான் இவங்களை வந்து ஆல்பான்னு சொல்லாமல் பேட்டாவும் சொல்லாமல் தனியாக ஒரு கேட்டகரியில் இவங்களை ப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிள்னா எந்த சுச்சுவேஷனுமே அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துலையுமே அவங்க சர்வே பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணுவேன், இந்த இடத்துல நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் மாதிரி போட மாட்டாங்க. தே ஆர் வெரி வெரி ஃப்ளெக்சிபிள். வளைஞ்சி கொடுத்து போவாங்க. அதுக்குன்னு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து வளைஞ்சி கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், என்னடா இவன் எப்படியோ காரியத்தை சாதிச்சிடறானேடான்னு சொல்லுவோம்ல, அந்த கேரக்டர் தான் இவங்க. அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமலே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆல்ஃபான்றவங்க வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. நான் மேலே இருந்து நீங்கள் எல்லாம் கீழே இருக்கணும், நான் மேலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சிக்மா மேல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருமே நம்ம ஒன்று தான், நம்ம எல்லாமே சமம், எவ்ரி ஒன் இஸ் மியூச்சுவல் அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிகேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். நான் மேலே இருக்கேன், நான் வந்து இப்படி தான் பேசுவேன் அப்படின்னா கிடையாது, எல்லாரையும் சமமாக பார்ப்பாங்க. அதனாலேயே அந்த இடத்துல வேலை வந்து சூப்பராக நடக்கும். ஒரு தலைவனோட தகுதி என்ன, ஒரு தலைவனோட வேலை என்ன, வேலையை வாங்க தெரியணும். அது சிக்மா மேல் இப்படி ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இவங்கள வந்து ஆல்ஃபா கூடயுமே நம்ம கம்பேர் பண்ணலாம். இந்த சிக்மா மேல் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ரேரான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் சிக்மா மேலே இருக்கீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.